நாற்காலி 7% நஷ்டத்திற்கும் மேஜை 17% லாபத்திற்கும் விற்றால் அவன் 296 லாபம் அடைகிறான். இதையே நாற்காலி 7% லாபத்திற்கும் மேஜை 12% லாபத்திற்கும் விற்றால் அவன் பெறும் லாபம் ரூ 400 எனில் மேஜையின் உண்மை விலை என்ன? இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு 7% நஷ்டம்னு சொல்கிறாங்க. அப்போ மைனஸ் போட்டுக்கலாம். என்னது? நாற்காலி. ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 17% லாபம் மேஜை. ஓகே, 17% லாபம். அப்போனா ப்ளஸ் போட்டாச்சு முன்னாடியே. மேஜை. ஓகே, ஈக்குவல் டு தான் 296. அது ஓகே. அடுத்து இதே நாற்காலி 7% லாபத்திற்கும். அப்போனா +7. ஓகே, நாற்காலி ப்ளஸ். அடுத்து அவங்க ப்ளஸ் தான் சொல்கிறாங்க. மேஜை 12% லாபத்திற்கும். அப்போ 12% மேஜை. அது பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னா 400 கிடைக்குதாம்மா. ஓகே. இப்போ ஒரு மேஜையோட உண்மை விலை என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன பண்ணலாம்? அப்படியே ஒரு கோடு போட்டுக்க. இந்த -7 +7 அப்படியே கேன்சல் ஆகிரும். அப்போ 29% மேஜை அப்படிங்கிறது 400 + 296 எவ்வளோ? 696. அப்போ 29% மேஜைங்கிறது தான் 696னா 100% என்ன போடலாமா? இது எப்படி அடிக்கலாம் ஈஸியாக அப்படின்னா, இப்போ வந்து 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எதால் கண்டிப்பாக பெருக்கியிருப்பாங்க அப்படின்னா 4ஆல் பெருக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. 4ஆல் பெருக்கினா மட்டும்தான் 6னே வரும். 9. அப்போ 9 நாங்க 9 9 18 18 18 36. 9 நாங்க 36க்கு ஆரம்பிச்சு ஒரு 3 1 நாங்கள் 2 8. அப்போ 11 116 வருது. அடுத்து இங்கே எந்த நம்பரால் பெருக்குனா இங்கே 9ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே வந்து 2ஆம் நம்பரால் பெருக்குனா இங்கே நமக்கு 9 18ன்னு வரப்போ 8ன்னு வரும், கீழே 9ன்னு வந்துடும். அப்போ 9 18க்கு 8, மிச்சம் ஒரு 1, 2 4 1 5. இப்போ என்னாச்சு? 696 கிடச்சிருச்சா? இது உங்களால் பெருக்க முடியும்னா அப்படி பெருக்கிங்க. எனக்கு இது கொஞ்சம் ஈஸிங்கிறனால எப்படி பெருக்கிறேன். அப்போ 29 29, 24 29 696. அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்போ 2400 வந்துருச்சு. அப்போ 100% என்ன அப்படின்னா 2400. இது ஒரு டைம் திருப்பி சொல்கிறேன், யோசிச்சுங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, 7% -7% வந்து நட்டமாத்தில் ஒரு நாற்காலி, 17% லாபத்தில் ஒரு மேசை, இதெல்லாம் கூட்டினா 296. 7% லாபத்தில் நாற்காலி ப்ளஸ் 12% லாபத்தில் மேஜை, இது 400 அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ +7 -7 கேன்சல் ஆயிரும். அப்போ 29% மேஜை அப்படிங்கிறது தான் அந்த 696னா 100% அப்படிங்கிறது என்னன்னு போட்டோம். 2400 வந்துருச்சு. ஓகே. இதுவே ஆப்ஷன்லேருந்து எப்படி போகலான்னு ஒரு டைம் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ 2400 அப்படிங்கிறது தான் 100%. ஓகேவா? அதான் அர்த்தம். ஒரு பொருளோட முழு மதிப்பு தான் அது 100%. கொஷினை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே வரோன்னா இந்த 17%, 7% நாற்காலியோட விலை ப்ளஸ் 17% மேஜோட விலை சேர்ந்தது தான் இந்த 296. அப்படி தானே கொஷினு. இப்போ இந்த 2400 100%. ஒரு வேளை இந்த 17% அப்படின்னா என்னவா இருந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 17% என்ன? 0க்கு 0 0க்கு 0. அப்போ 24 17 பெருக்கணும்னா 24 10ஆல் பெருக்கணும்னா 240. 7ஆல் பெருக்கணும்னா ஒரு 14 14 28க்கு 8 2 14 5 16. அப்போனா 0 8 408. ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா இங்கே 408ன்னு வந்திருக்கும். அப்போ -7% ப்ளஸ் 408 ஈக்குவல் டு தான் அங்கே என்னது? 296. 296. அப்போ இது அங்கிட்டு போச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? அப்போ 408 மைனஸ் 296 கழிச்சோம்னா 2. இங்கே 10ல் 1 கடை வாங்கினா 1, மிச்சம் 3 இருக்கும். 3 1 மிச்சம். அப்போ 112. இங்கே -112 இருக்கும். ஈக்குவல் டு -7%. இந்த மைனஸுக்கும் இந்த ஒரு மைனஸும் கேன்சல் ஆகும். அப்போ 7% தான் 7% அந்த நாற்காலி விலை தான் 112. அப்போ 100% என்னன்னு போட்டால் அந்த நாற்காலியோட விலை கிடச்சிரும். ஒரு வேளை நாற்காலி விலை கண்டுபிடிக்கணும்னா அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 7% தான் 112னா 100% என்ன? 7 7
இங்கிட்டு ஒரு 3 அங்கிட்டு ஒரு 1 அப்போனா 4 7 49 6 42 அப்போ 1600 வந்துடும். ஓகேவா? இப்போ 1600 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எது ஒரு நாற்காலியோட விலை. இப்போ ரெண்டாவதுக்கு செட் பண்ணி பார்ப்போம். இந்த 7% லாபமும் 12% மேஜையோட லாபமும் கூட்டினா 400 வரணும். இப்போ நம்ம ஆப்ஷன் எடுத்தபடி அந்த ரெண்டுத்துக்கும் ட்ரை பண்ணால் அதே வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரு. இப்போ 7% எவ்வளோ? 7% நாற்காலினா ஆல்ரெடி நமக்கு இதிலே தெரிஞ்சிருச்சு 112ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுவே அவங்க சொல்கிற அந்த 12% மேஜைங்கிறது எவ்வளோ? 2400 மேஜையோட விலை நம்ம பார்த்தோம். இதில் 12% அப்படிங்கிறது என்ன? இப்போ 0க்கு 0 0க்கு 0 24 12 பேருக்குன்னா 10 பேருக்குன்னா 240 2 பேருக்குன்னா 48 அப்போ 288 போட்டோம்னா 0க்கு 0 மிச்சர் 1 0 மிச்சர் 1 அப்போ 400 வந்துருச்சா? 400 வந்துருச்சு. அப்போ நம்ம எடுத்திருக்க அந்த 2400 ஆப்ஷன் கரெக்டு. இது 2 விதமாக நம்ம அணுகலான்னு அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடு நம்ம எப்பயும் போல் போடுற மெத்தடு. அதை போட்டோம்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். இல்லை இது எப்பயுமே ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர்லேருந்து எப்படி போடலாம் அப்படின்னு கற்றுக்குங்க. அப்போ தான் வேறு மாதிரி டிஃபிகல்ட்டாக கேட்டால் கூட நீங்கள் உங்கள் மைண்டு ஒர்க் ஆகும். அதுக்காக தான் நான் ஆப்ஷன்லேருந்தும் உங்களுக்கு சொன்னேன். இதுதான் நீங்கள் போடணும். இருந்தாலும் ஆப்ஷன்லேருந்து எப்படி போடணுன்னா இந்த 2400 வச்சு 2400 இருந்தால் 17% என்னன்னு பார்க்குறோம். இதுலேருந்து இதை கழிச்சா 7% நாற்காலி கிடச்சிரும். அப்போ நாற்காலியும் தெரிஞ்சிச்சு, மேசையும் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம கீழே இருக்க ஆப்ஷனுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரு. புரியுதில்ல? ஓகே, நன்றி.